நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிருப்போம், ஈரான் ஒரு பொருளாதாரத்துல பலவீனமா இருக்கிற நாடு, அதனால இப்ப இந்த அமெரிக்காவோட தாக்குதலை அது தாங்கி இருக்காது, கண்டிப்பா அமைதியா போயிடும், இல்லைன்னா சரணடைஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அதுதான் கிடையாது. ஈரான் பதிலடி தாக்குதல் கொடுக்குறாங்க. எங்கன்னா கதார்ல அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் அமைஞ்சிருக்கிற இடத்துல ஈரான் அதிரடியா தாக்குதல் நடத்துறாங்க. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஆனா ஈரான் தைரியமா பண்றாங்க. நீ என் நாட்டு மேல கைய வச்சா நாளா சரணடைய மாட்டேன், எங்களுக்கும் திருப்பி அடிக்க தெரியும் அப்படின்றத காட்டுற விதமா தான் இது பார்க்கப்படுது. இது பல நாடுகளுக்கு உதாரணமாவும் பார்க்கப்படும். ஏன்னா உக்ரைன் ரஷ்யா போர்ல உக்ரைன் 3 நாளைக்கு மேல தாக்கு பிடிக்காதுன்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அப்படி கிடையாது. இப்ப 3 வருடங்களை தாண்டி அந்த போர் நடந்துட்டு இருக்கு. இப்ப உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இது குட்டி நாடு, இது பெரிய நாடு அப்படின்னு பார்க்க முடியாம ஒவ்வொரு நாடும் தங்களை வலிமை மிக்க நாடா மாத்துற முயற்சியில தீவிரமா ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் இந்த போர்கள்ல வெளிப்படுற ஒரு நிதர்சன உண்மையா பார்க்கப்படுது.